புதியகம் விளங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம். சமுதாயத்தில் யாருக்கு பொறுப்பு அதிகம்? பெற்றோர்களுக்கா, ஆசிரியர்களுக்கா, இளைஞர்களுக்கா? சென்ற வார தொடர்ச்சி. நாமக்கல்லை பற்றி நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். எத்தனையோ பெருமக்கள், அதில் முக்கியமாக மோகனூரில் பிறந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை என்று தன்னுடைய பெயரால் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் இந்த ஊரை சேர்ந்தவர் என்பது நம் ஊருக்கு கிடைத்த ஒரு பெருமை. அது மட்டும் இல்லை, அவருடைய தந்தையார் காவல்துறையில் இருந்தார். அவர் எழுதின புத்தகங்களில் என் கதை ஒரு அற்புதமான புத்தகம். நீங்கள் எப்பாவது நேரம் இருந்தால் படிங்க. அதை காட்டிலும் அவர் எழுதின புகழ்பெற்ற ஒரு கதை தான் 4 மொழிகளில் படமாச்சு. தமிழ் திரையுலகத்தில் முதல் தேசிய விருது பெற்ற படம் அந்த படம். அதை எழுதினது அவர் தான். அந்த படத்தோட பேர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் என்கின்ற படம். அதுதான் அந்த அற்புதமான பாட்டு வந்தது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வழியிலும் கொள்ளை அடிக்கிறார்ங்கிற பாட்டு. கதையை எழுதிய நாமக்கல் கவிஞர் அவர்கள் அந்த படத்துக்கும் முதல் பாட்டு எழுதியிருப்பார். அதோட காந்தியடிகளுடைய உப்பு சத்தியாகிரகத்தின் போது வேதாரண்யத்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. அப்படி வர்ற போது அந்த மக்கள் இப்போ பழனிக்கு போகிறதா இருந்தால் அந்த பாத யாத்திரை பக்கத்தில் என்ன சொல்லிட்டு போவாங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம்பாங்க. உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகக்கூடிய அந்த வீரர்களுக்கு என்ன கோஷம் சொல்லப்பட்டது என்றால், நாமக்கல் கவிஞருடைய பாட்டு தான் கை கொடுத்தது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேரலாம். இந்த வார்த்தை தான் அத்தனை பேரை ஈர்த்தது. அது மட்டுமல்ல, இன்னொரு சிறப்பு, அவர் மிகச்சிறந்த ஓவியராக திகழ்ந்தார். 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இந்தியாவிலே முடிசூட்டி கொண்ட போது அந்த முடிசூட்டிய காட்சியை மாணிக்கவேல் நாயக்கரும் நம்முடைய நாமக்கல் கவிஞரும் சென்று தான் படமாக எழுதினாங்க அப்படிம்பாங்க. 1921 பாரதியார் காரைக்குடிக்கு வர்றார். மகாகவி பாரதி. அந்த 21 அவர் மறைந்த ஆண்டு. அவரை போய் இவர் பார்க்க போனாராம், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. பாரதியார் தங்கியிருந்த இடத்த போய் பார்க்குறார். அவர் வெளியில், ஊருக்கு வெளியில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஊருக்கு வெளியே போனால் ஒரு நீர் நிறைந்த ஏரி, அதில் ஒரு கல் திட்டு, ஒரு மரத்தடியில் பாரதி உட்கார்ந்துருக்கிறார். போன உடனே அவருடைய காலை தொட்டு கும்பிட்டாராம். டக்குன்னு பாரதி பிடிச்சாராம். புலி போல பாய்ந்தனை தூக்கினார் அப்படிம்பார். தூக்கிட்டு ஒருவனை ஒருவன் வணங்க வேண்டாம் சொல்லிட்டு உடனே பக்கத்தில் ஒரு கேட்டார், இவர் யார்? இவர் நல்ல ஓவியம் தீட்டுவார். அப்படியா, சரி. உடனே நாமக்கல் கவிஞர் பாரதிட்டு கேட்டாராம், ஒரு பாட்டு வேணுமே. பாட்டு கேட்ட போது வராது, அது வரும்போது வாங்கிக்கொள் சொல்லிட்டு, நீர் என்னை ஓவியத்தால் தீட்டும், நான் உம்மை காவியத்தால் தீட்டுகிறேன் என்று பாரதி சொன்னாராம். அந்த இரவு தூங்கிட்டு இருந்த நாமக்கல் கவிஞரை அடித்து எழுப்பி பாரதி கேட்டார். சொன்னாராம், பாட்டு கேட்டீங்கள, கேளு பாட்டு அப்படின்னு. இரவு அதிகாலை 3 மணிக்கு பாட ஆரம்பிச்சாராங்க மகாகவி பாரதி. அந்த குரல் கேட்டு அந்த ஊரே வந்து அந்த வீட்டு வாசலில் உட்கார்ந்துருக்குது. அப்படியே வண்டி கட்டிட்டு கிளம்பிட்டாருங்கிறார். சில நாட்களில் மகாகவி பாரதி மறைந்தார் என்ற செய்தி என்னை உலுக்கியது. யார் எழுதுறாரு? நாமக்கல் கவிஞர் எழுதுறார். அத்தனை பெருமைகளை கொண்ட நல்ல கதாசிரியர், ஓவியர், பாடலாசிரியர் பிறந்த நாமக்கல்லே மீண்டும் பேச்சரங்கம் தொடங்குகிறது. சமுதாயத்தில் யாருக்கு பொறுப்பு அதிகம்? பெற்றோர்களுக்கா,
ஆசிரியர்களுக்கா, இளைஞர்களுக்கா? சொல்லரங்கம் தொடர்கிறது. ஒரே ஒரு கேள்வி. சமீபத்தில் ஒரு சினிமா படம் வந்தது, எல்லாத்துக்கும் தெரியும், அப்பாங்கிற படம். அதில் 2 கேரக்டர் இருக்கும், 3 கேரக்டர் இருக்கும். அதில் 3 கேரக்டரில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் 2 கேரக்டர். அண்ணன் சமுத்திரக்கனியை நடித்த கேரக்டர் ஒன்று அப்பா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ராமையை நடிச்ச அப்பா. இங்கே இருக்கிற இளைஞர்கிட்ட இந்த 2 அப்பாவில் எந்த அப்பா சூஸ் பண்ண சொன்னால் கேளுங்க, மேடையில் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. 2 கேரக்டரில் எந்த அப்பா கேரக்டர் பெஸ்ட்டுன்னு கேட்டால் சொல்லுவாங்கன்னு பாருங்க. அந்த சமுத்திரக்கனி அப்பா கேரக்டர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததையா இந்த எல்லாரும் இளைஞர்களை பற்றி ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசுனாங்க. சச்சின் டெண்டுல்கரை எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வேர்ல்டு கப்புக்காக இந்தியா விளையாண்டோன்னே எல்லாம் மேட்ச் வின் பண்ணி எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. அவர் கடைசியாக அந்த அடிச்சுட்டு பேட்டை வந்து தூக்கி அப்படியே மேலே காட்டுவார். யாருக்கு காட்டினார்னா தன்னோட தந்தைக்கு தான் காட்டினார் ஒழிய அங்கே ஆசிரியருக்கு காட்டல. சிம்பிளானது. சினிமாவில் ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு வசனம் இருக்கு. தாய் பேசின வசனம் என்னைக்குமே மறக்க முடியாத வசனம். சிவாஜி கணேசன் பேசியிருப்பார். அந்த வசனம் என்னன்னா, பொறுத்தது போதும் பொங்கியாளு மனோகரா. இந்த வசனத்தை கேட்கும் போது எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சி வராது இருக்குமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து இந்த ரொம்ப முக்கியம், இந்த வாதியாரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த எதிர்காலத்தை வந்து ஒரு நிமிஷம். வாதியார் சச்சின் டெண்டுல்கரை பத்தி சொன்னாரு. சரி. உலகத்திலேயே அதிகமாக அறுவை சிகிச்சை, எல்போ அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டவர் சச்சின் டெண்டுல்கர் தான். சரி. அந்த எல்போ சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் சச்சின் டெண்டுல்கருடைய தெரபியாக, அவருடைய உடல் பயிற்சி ஆசிரியராக அவர் கூடவே, அவர் எந்த நாட்டுக்கெல்லாம் கோச், அவர் எந்த நாட்டுக்கெல்லாம் போனாரோ அந்த நாட்டுக்கு ஒரு கோச் போனாரு. அந்த கோச்சை தன்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாதுன்னு சச்சின் டெண்டுல்கர் சொல்றாருன்னா, அந்த சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு ஆசிரியர் தாங்க பின்புலமா இருந்திருக்கிறாரு. கண்ணு முன்னால இத்தனை இளைஞர்களை வச்சுக்கிட்டு கண்ணாபினான்னு பொய் சொல்ற இந்த கட்சிக்காரங்களை பார்த்தா எனக்கெல்லாம் காமெடியா இருக்கு. நல்லா கேளுக்கியா. சச்சின் டெண்டுல்கரை பத்தி 2 பேர் 2 விஷயம் சொன்னார்கள். அவர் அப்பா தாங்கிறாரு, இவர் வாத்தியார் தாங்கிறாரு. சச்சின் டெண்டுல்கர் விளையாடவே இல்லையா? இல்ல, நான் முதல்ல வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன் இந்த இடத்துல. அவர் சதமடித்து விட்டு அப்பாவிற்கு காட்டியது உண்மை. அச்சிரேக்கருக்கு அந்த ஸ்டெம்ப் மேல வச்ச 1 ரூபாயை வச்சுதான் விளையாடினாருங்கிறது உண்மை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது வெறும் 13 வயதில் ஆரம்பித்தார். என்னுடைய இளமை காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி தந்தீர்களேன்னு அந்த ஆசிரியருக்கும் நன்றி சொன்னார். தன்னுடைய தந்தைக்கும் என்ன விளையாட அனுப்புனீங்களே நன்றி சொன்னார். யாருங்க சொன்னது நீங்க விளையாட்டுல வந்து மாணவர்கள் சாதிக்கல, இளைஞர்கள் சாதிக்கலன்னு? இங்கிலாந்து தான் கண்டுபிடிச்சது கிரிக்கெட்டையே. நீங்க பேசுற கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சதே இங்கிலாந்து. இது வரைக்கும் ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சது இல்ல. நம்ம கபடி ஒரு வேர்ல்டு கப் தோத்ததில்லை. நம்ம தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளை கபடிக்காக தியாகம் செய்து அங்க ஜெயிச்சிருக்காருனா, அந்த இளைஞனுடைய தியாகம், அந்த இளைஞனுடைய இளமையிலேயே விளையாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்த அந்த பொறுப்பு தான் இளைஞர்களை இன்னைக்கு தூக்கி நிறுத்திருக்கின்றதை நான் இங்க சொல்லிக்கிறேன். நல்லது. சின்ன எடுத்துக்காட்டையா, இங்க வாதியார் மக்கள் இருக்கிறாங்க, இளைஞரை பத்தி பேசுறாங்க. ஒரு சமுதாயத்துல இங்க இருக்கிற ஆசிரியர்கள் யாராவது சமுதாய பிரச்சனைக்காக இறங்கி போராடி இருக்கிறாங்களா? யாரும் போராடுனது இல்ல. தன்னுடைய சொந்த சலுகைக்காக போராடுவாங்க. 2வது, மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, மாணவர்களோ இளைஞர்களோ அவங்க ஏதாவது சமுதாய பிரச்சனை போராடி இருக்கிறாங்களா? முடியவே முடியாதுங்க. வாதியார் மீறிட்டு போனா, டே இன்டர்னல் மார்க், டே லேப், டே அசைன்மெண்ட், ஒழுங்கா கிளாஸ்ல உட்காரு, ஐயா உட்காந்துக்கிறேன். அண்ணே அப்படியெல்லாம் அவசரப்படாதீங்க. 2009 கரியாப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல சுகந்திங்கிற ஒரு ஆசிரியை தன்னுடைய மாணவர்கள் 13 பேரை தினைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வேன்ல கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த வேனு ஒரு கம்மாக்குள்ள விழுந்துருச்சுங்கய்யா. அந்த கம்மாக்குள்ள விழுந்த வேனு கொஞ்சம் கொஞ்சமா முழுகிக்கிட்டே போகுது. சுகந்தி டீச்சர் தன்னுடைய உயிரை பத்தி கவலைப்படல. வேனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குழந்தையவா உள்ள இருந்து வெளியே தூக்கி போடுறாங்க. 3 முறை தண்ணிக்குள்ளே முழுகின சுகந்தி 4வது முறை உள்ளுக்குள்ளே முழுகுகிறாள். மூச்சு திணறி இறக்குறாள். அந்த ஊரே பதறி போகுது. ஐயோ, இத்தனை குழந்தைகளை காப்பாத்தின சுகந்தி டீச்சர் செத்துட்டாங்களா என்று சொல்லி அந்த ஊரே அழுதுச்சிங்கயா. ஒரு ஆசிரியருக்கு சமூக பொறுப்பு இல்லைன்னு இவர் எப்படி சொல்லலாம்? சுகந்தி டீச்சர் இறந்த அந்த நிகழ்வை அப்துல் காதர் ஒரு கவிதையா எழுதினாரு. கண்ணீருக்கும் தண்ணீருக்கும் போட்டி நடந்தது, கண்ணீருக்கும் தண்ணீருக்கும் போட்டி நடந்தது. பெற்றோரின் கண்ணீரை துடைப்பதற்காக சுகந்தி தண்ணீரில் மூழ்கினாள். பொதுவாக
முழுகாமல் இருந்துதான் பெண்கள் குழந்தை பெறுவார்கள். எங்கள் சுகந்தியோ தண்ணீரில் மூழ்கி 13 குழந்தைகளை பெற்றெடுத்தாளே என்று. உங்களுக்கு வேணா ஒரு ரஜினிகாந்தோ, ஒரு கமலஹாசனோ, ஒரு அஜித்தோ, ஒரு விஜயோ ஹீரோவா இருக்கலாம். ஆனா என்ன மாதிரி ஆசிரியருக்கு சுகந்தி டீச்சர் தான் ஹீரோ. ஐயா, இந்த மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாணவரையும் அப்பாவையும் குழப்பறதே வாதியார் தான். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சிம்பிளான எடுத்துக்காட்டு, ஒரு மாணவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டானா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டோ இல்லை ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டானா, என்னைக்காவது ஒரு பேரண்ட் கட் அவுட் வச்சிருக்காரா? என்னைக்காவது ஒரு மாணவன் கட் அவுட் வச்சிருக்கானா? கட் அவுட் வச்சிருக்கணும் யாருங்க? நல்லா பாருங்க, கட் அவுட் வைக்கிறது பூரா யாருங்கய்யா? இது வியாபார நோக்கம் தானே? ஆமா, வியாபார நோக்கம் தானே. அதுக்கு பால அபிஷேகம் பண்றது யாரு? அதையும் பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களையா, அது நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது இளைஞன் அப்படிதான் இருப்பான். ஒன்றும் பண்ண முடியாது. அவன் மட்டும் அப்படி இருப்பானா? மத்தவங்க எல்லாம் சரியா இருக்கணுமா? அது உண்மை, அது ஒன்றும் மறுக்க முடியாது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப உணர்ச்சியா பேசிட்டு காந்தி பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். காந்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பிதாமகர். அவர் வந்து பாத்தீங்கன்னா லண்டனுக்கு போகும்போது படிக்கிறதுக்கு போகும்போது அம்மா ஒரு 3 சத்தியம் வாங்கினாங்க. அந்த 3 சத்தியம் தான் ஒரு மகாத்மாவா வந்து நிறுத்திடுச்சு. அது அந்த 3 சத்தியம் வாங்கலைன்னா நமக்கு சுதந்திரம் வாங்கிக்க முடியுமாயா? ஒரு பெத்த தாய் தன்னுடைய பொறுப்பை வந்து தன்னுடைய மகன்கிட்ட வாங்கின சத்தியம் தான் இன்னைக்கு வந்து பார்த்தா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குச்சு. என்ன தெரியுமா? மாது முக்கியமாக சொல்ற போது இந்த போன்ற போதைப் பொருள்களை நான் வந்து கையில் தொட மாட்டேன். அதுதான் முக்கியம். இந்த பிற மாதிரியும் சிந்தையால் தொடேங்கிற மாதிரி மாது போன்றவற்றை கையில் தொடமாட்டேன், எனக்கு சத்தியம் பண்ணு. இப்போ நம்மளா இருந்து என்ன செய்வோம்? இந்த சத்தியம் பண்ணிட்டு நான் எதுக்கு வெளிநாட்டு போடணும், வீட்டிலே உட்காந்துருக்கேன் அப்படிமா. ஆனால் அப்போது மட்டுமில்லை, எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக வச்சிருந்தார். எல்லா கல்லூரியிலும் அண்டர்டேக்கிங் ஃபார்ம்னு எதுக்கு வாங்குறீங்க? உங்களை தான் நம்பி விட்டுட்டோம்ல, நீங்களே நம்பி கூட்டிட்டு போலாம்ல. ஏன்னா என்னோட பிள்ளை நான் இங்கே எல்லாமே பேசும்போது எனக்கு அப்படியே ஐயா, நம்ம ஐயா ரொம்ப அழகா சொல்லிட்டாருங்க ஐயா, எதுக்கு அந்த ஃபார்ம் வாங்குறீங்கன்னு. ஐயா, பெத்தவங்க இவங்க தானே வந்து அவங்க குழந்தைங்கள அவங்க பாதுகாப்பா பார்க்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க தான் இதை ஒரு சாதனையாளரா உருவாக்கணும் அப்படின்னு அவர் ஒரு ஆசிரியரை பார்த்து தான் சொல்றாரு. ஒரு இளைஞர்கிட்ட போய் ஒரு பெத்தவங்க குழந்தைய கொடுத்து இந்த குழந்தைய நீ ஒரு சாதனையாளர் ஆக்கிக்காமி, நீ ஒரு அப்துல் கலாம் ஆக்கிக்காமின்னு யாராவது சொல்றமாயா? இல்ல. என்ன பண்றோம்? ஒரு ஆசிரியர்கிட்ட கொடுத்து இவங்களை ஒரு டாக்டர் ஆக்குங்க, ஒரு இன்ஜினியர் ஆக்குங்க அப்படின்னு சொல்றாங்கல்லையா? அப்ப ஒரு பெற்றோருக்கு தான் மேல நம்பிக்கை இல்லாம தான் ஒரு ஆசிரியர்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. அப்படி சொல்லுங்கம்மா. அப்ப ஆசிரியர் தான் சிறந்தவங்க. சரி, இவங்க என்னமா ரொம்ப குழந்தை பிறந்தோன்னா அப்படியே எடுத்து ஹாஸ்பிட்டல் இருந்து எடுத்தோன்னா அப்படியே டீச்சர் கையில கொடுக்குற மாதிரி பேசுறாங்க. அவர் சொன்ன மாதிரி பிரசவ வார்டுல இருந்து அப்படியே குண்டியா கொடுத்துறாங்க. உங்களை ஆசிரியர் தான் பிரஷர் பார்க்கணும் சொல்லிடுவாங்க. கொஞ்ச நாள் போனா ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கணும் பெத்தவங்கலாம். நீங்க இன்ஜினியரிங் சொன்னாங்க, எல்லா படிப்பு சொன்னாங்க. நீங்க குலத்தொழில ஒழிக்கிறோம் விவசாயத்தை குலத்தொழில கொண்டு போய் சேர்த்திட்டாங்க வாதியாரு. அதானே, ஒரு வீட்டுல ஒரு பட்டதாரி வந்துட்டானா அந்த வீட்டுல விவசாயம் அழிஞ்சுதான் அர்த்தமையா? உண்மைதாயா? இதை சிந்திச்சு பார்க்கணும். யாராவது இப்ப நம்ம ஒண்ணும் வேண்டாம், சின்ன எடுத்துக்காட்டு. நான் வந்து வெளிநாட்டு ஒரு 4.5 வருஷம் இருந்துட்டு வந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஒர்க் பண்றாங்க. இங்க இளைஞர்களும் பார்ட் டைம் ஒர்க் பண்றாங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தான், அது வந்து நான் மறுக்கல. அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ற ஒரு தோட்ட வேலை தான் பார்த்தோம். தோட்ட வேலை பார்க்கும்போது அந்த அப்பா பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருக்கிற பையன் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் பண்ணும்போது அப்பா கூட சேர்ந்து அந்த சனி ஞாயிறு வந்து பார்ட் டைம் பண்றான். அதே நம்ம ஊர்லயா இருந்தா சனி ஞாயிறு லீவுக்கு வருவான். வந்தோடனே டே வாடா ஒரு காட்டுல வந்து பாடுறா, எல்லாரும் மெக்கானிக் செட்டு வந்து பாடுறா, அந்த கோழி பண்ணையில வந்து அது என்னடா ஆச்சுன்னு பாடுறான்னு சொன்னா, அப்பா எனக்கெல்லாம் வேலை இல்லப்பா, ஒரு 4 நாள் வந்து வீட்டுல இருக்கிறேன், டார்ச்சர் பண்றிய அப்படின்னு அப்படி ஒரு போன் எடுக்கிறான். எத்தாச்சோடு என்ன வச்சிருக்கேன், டே என்னடா அப்படின்னு எடுத்துட்டு அப்படியே இப்படியே தடவிக்கிட்டே இருக்கான். அந்த காலத்துல வெத்தலையே தான் தடவுனாங்க, இப்ப போனை தடவிட்டு இருக்காங்க. பெத்தவங்க வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கெட்டு போறான்னா என்னையா பண்ணுவான் அவன்? வாங்கி தரதே நீங்க, அவன் பயன்படுத்துறான்னு எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க. இல்ல பெத்தவங்க வாங்கி தராங்கன்னா அவங்க நேர்த்திக்கிட்டு வாங்கி தர்றாங்க. இதுவே வாங்கி தர சொல்லி அவன் படுத்துறான். அதே மாதிரி ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அறப்பணி அப்படிங்கிறாங்க. சரி, இதே மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இவங்க இளைஞரை பத்தி இவ்வளவு பேசுறோம், எல்லாமே பண்றாங்க. யாராவது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இளைஞருக்கு வழி விட்டீங்களா? மறுபடியும் போய் ஒரு ஸ்கூல்ல உட்காந்துக்கிறீங்களா? அப்ப இளைஞருக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? ஒரு பெத்தவங்க எப்படி? இது ஏன்னா ரொம்ப முக்கியமான கருத்து இது. ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம்
எந்த ஆசிரியராவது ஒரு சேவை மனப்பாட பண்றாங்க? ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஏதோ டைரக்டர் ஆகிட்டு ஒரு வருமானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. இல்ல நீங்க இது அரசியல்வாதிகளுக்கு சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். அரசியல்ல யாராவது இவ்வளவு ஒரு வயசு அது கிடையவே கிடையாது சொல்லலாம். சார் அதே மாதிரியே அந்த ஆசிரியர் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க தான் வந்து இருக்கிறோன்ட்டு. சார் ஒன்றும் இல்லை சார், 10 வருஷம் போட்டும் வாதியார் எல்லாமே கிளாஸ் வரப்போகுது, விர்ச்சுவல் கிளாஸ் கொண்டு வர போறாங்க. இப்போ கூகுளில் போயிட்டீங்கன்னா வாதியார் நடத்துறத அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல அனிமேட்டட் வீடியோ நல்லாவே இருக்கு. இல்ல அவன் பாஸ் பண்ணுவான், அறிவாளி ஆவானா? கண்டிப்பா ஐயா. அது எப்படி ஆவன்? வாத்தியார் இல்லாத ஒரு கல்வி எப்படி இருக்கு தெரியுமாயா? கலர் நிலத்துல வந்து நம்ம ஒரு நெல்லு விளையணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்காயா. ஒண்ணுக்குமே உதவாதவனை நல்லது படுத்துறதாங்கயா ஒரு ஆசிரியர் வேலை. எப்பயுமே ஆசிரியர் இருந்தா மட்டும்தாயா எல்லாமே சரி வரும். என்னைக்குமே இந்த சமுதாயத்தில் அதிகமான பொறுப்பு இருக்கிறீங்க வந்து பாத்தீங்கன்னா பெத்தவங்களான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறேன். நல்ல எல்லாருமே சொல்றாங்க ஆசிரியர் வந்து பணத்துக்காக வேலை செய்யறாங்க, சம்பளத்துக்காக வேலை செய்யறேன்னு. ஐயா, ஈரோடு மாவட்டம் சித்தோடுன்ற ஒரு கிராமத்துல பணிபுரிஞ்ச ஒரு ஆசிரியர் தன்னோட ஓய்வு காலம் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்றதுக்காக தன்னோட சொத்தோட ஒரு பகுதியை அந்த ஸ்கூலுக்கு எழுதி வச்சாரு அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளவு ஒரு சிறந்த உள்ளமா இருக்க முடியும் இல்லைங்க ஐயா? அநேகமா வாங்கின சம்பளத்தை பூரா கொடுத்துட்டாரு நினைக்கிறேன். என்னதான் ஒரு மனுஷன் ஆசிரியர் வேணான்னு சொன்னாலும் ஆசிரியர் மட்டும்தாயா அவங்கள முறையாக நெறிப்படுத்த முடியும். என்னதான் நம்ம வந்து ஆசிரியர் தண்டிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஐயா. ஆனா தண்டனை கொடுத்தா அப்படின்னாதாங்க ஐயா இந்த உலகத்திலேயே எதுவுமே சரியா இருக்கும். இல்ல அப்படின்னா அது சரியா இருக்காதுங்க ஐயா. ஐயா இப்போ அடிபட்டு வழிபட்டு உளிபட்ட கல்லுதாயா கோயில்ல சிலையா இருக்கு. அடிய தாங்காம வலிய தாங்காம உளிய தாங்க முடியாம இருக்கிற கல்லு சிதறி போய் கோயில்ல படிக்கட்டாதாங்கயா இருக்கு. அந்த சிலைய உருவாக்குறது தாயா எங்க ஆசிரியர் இனம். அவங்களுக்கு தாயா இங்க நிறைய பொறுப்புகள் அதிகமா இருக்கு. இந்த நாமக்கல் மாவட்டத்துல பழையன்னு ஒரு ஊர் இருக்குங்க ஐயா. அங்க வருஷம் அறிவியல் கண்காட்சி நடக்குங்க ஐயா. ஒரு ஆசிரியர் தன்னோட சொந்த செலவுல அந்த மாணவர்களை ஊக்குவிச்சு அவங்க ஜப்பான்ல போய் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அது ஆசிரியரால மட்டும்தாங்க முடியும். ஆகையால் தான் சொல்றேன், ஒரு ஆசிரியருக்கு தான் இந்த சமூகத்துல அதிக பொறுப்பு இருக்குன்னு நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேங்க. நல்லது. தோழர் சொன்னாரு என்னுடைய இளைஞர்களால தான் விவசாயம் என்ற தொழில் அழிஞ்சிருச்சான். ஐயா நான் சொல்றேன், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் சின்ன குயில் என்ற கிராமம். அங்க அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய 14 வயது நிரம்பிய 5 மாணவிகள் எனர்ஜி யூசர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் லேண்ட், விவசாய நிலங்களில் இருந்து எரிசக்தி பெறுவது எப்படி என்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. விவசாய நிலங்களில் உள்ள தேவையற்ற பொருட்களாக இருக்கக்கூடிய கரும்பு சக்கை வைக்கோல்ல இருந்து எப்படி ஆயில் கண்டுபிடிக்கிறது, கேஸ் கண்டுபிடிக்கிறது, பயோ டீசல் கண்டுபிடிக்கிறது, ஏன் எப்படி மின்சாரம் கண்டுபிடிக்கிறது முதற்கொண்டு அந்த ஆராய்ச்சி கட்டுரையில சொல்லி இருக்கிறாங்க. உலக அரங்கில் இருந்து வந்த 600 ஆராய்ச்சி கட்டுரை இல்ல, முதல் 10 இடங்கள்ல அந்த ஆராய்ச்சி கட்டுரை இடம் பிடிச்சிருக்கீங்க. சென்னையில மழை வந்து வெள்ளத்துல மக்கள்லாம் தத்தளிக்கிறத பார்த்துட்டு எங்க நம்ம மாவட்டத்துக்கு இது மாதிரி நேர்ந்துருமோன்னு சொல்ற ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு இளைஞன் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த உமேஷ் அச்சுதே பியூஸ் மானூஸ் என்ற இளைஞன் தன்னை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களை சேர்த்துட்டு சேலம் மாவட்டத்தை சுத்தியுள்ள 190 ஏரிகளை தூர்வாரி இருக்கிறார். எங்க இளைஞர்களுக்கு சமூக அக்கறை இல்லையா? இன்னைக்கு IAS IPS தேர்வுகளுக்கு மட்டும் என்னுடைய இளைஞர்கள் 8 லட்சம் பேர் பங்கு பெறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 910 பேர் IAS IPS தேர்வுல தேர்வாகி இருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் மட்டும் 114 பேர் தேர்வாயிருக்கவங்கல்ல. அதுல ஆதிலட்சுமி என்ற பெண் ஆதிவாசி இனத்தை சேர்ந்தவர், பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு கூகுள் நிறுவனத்துடைய அதிகாரி சுந்தர் பிச்சையையோ, பாரா ஒலிம்பிக்ஸ் நாயகன் மாரியப்பனையோ, இளம் நீச்சல் வீரராக இருக்கக்கூடிய குற்றாலீஸ்வரனையோ, உறுப்பு தானம் என்ற வார்த்தைக்கு உயிர் கொடுத்த சுதேந்திரனை உங்களால் மறக்க முடியுமா? உலக அமைதிக்கான நோபல் விருதை வாங்கிய பாகிஸ்தானிய பெண்மணி மலாலா அந்த விருதை வாங்கும் பொழுது அவருக்கு வயது 16. தன்னுடைய மீசையில் கூட வெள்ளையன் வந்து எட்டி பார்த்து விடக்கூடாது என்று எண்ணிய என்னுடைய முண்டாசு கவிஞன் முறுக்கு மீசைக்காரன் பாரதி கூட ஒரு இளைஞன் தான். அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு வயது 39. வாஞ்சிநாதன் ஓடும் ரயிலில் கலெக்டர் ஆசுரையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் ஒரு இளைஞன் தான். தன்னுடைய தாய் நாட்டிற்காக தூக்குமடியிலே தூக்கிலிடப்பட்ட போது பகத்சிங்க்கு வயது 19.
இப்படி எத்தனையோ இளைஞர்கள் நான் பட்டியல் சொல்லலாம். ஐயா, இன்னைக்கு அரசியல் எடுத்துக்கோங்க, இளைஞர் அணின்னு ஒரு அணி இல்லாத அரசியல் நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இளைஞர் அணி தான் இதய அணின்னு சொல்றாங்க. அலுவலகங்கள் எடுத்துக்கோங்க, மேலதிகாரிகள் எல்லாமே வயசானவங்களா தான் இருப்பாங்க. உள்ள வேலை யாரால நடக்குதுன்னு பார்த்தா எங்களுடைய இளைஞர்களால தாங்க நடக்கும். இன்னைக்கு எந்த துறையை எடுத்தாலும் நாங்க தான் சாதிக்கிறோம். இளைஞர்கள் இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்க இளைஞர்களாக இருக்கும்போது உங்களால எதெல்லாம் பண்ண முடியலையோ உங்களுடைய இயக்கங்களையும் ஏமாற்றங்களையும் மட்டும்தான் எங்க இளைஞர்களுடைய தலையில திணிக்கிறீங்களே தவிர, எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து நீ நினைச்சதை படிடா, நீ நினைச்ச வேலைக்கு போடான்னு சொல்றீங்க? உங்களுக்காகத்தானே விஐபின்னு ஒரு படமே எடுத்தோம், வேலையில்லா பட்டதாரின்னு. சமூகத்தோடு எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடிய இளைஞன் என்னுடைய இளைஞன். காத்திருக்கும் வரை நமது பெயர் காற்றென்றே இருக்கட்டும், புறப்பட்டு விட்டால் புயல் என்று புரிய வைப்போம் என்று பொங்கி எழக்கூடிய சமுதாயம் என்னுடைய இளைய சமுதாயம் மட்டுமே என்று கூறி, எட்டி போன என்னை கட்டி போட்டு இந்த கெட்டி தலைப்பு கொடுத்து மெட்டி போட வைத்த சுட்டி நெஞ்சங்களை தட்டி கொடுத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரே ஒரு பிள்ளைய பெத்து கண்ணு தங்கோன்னு வளர்த்துறாங்களே பேரண்ட்ஸ். அன்னைக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு பொருளை உடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கீழே போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள குப்பையை கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க அம்மாக்கு வர கோபத்தை பாத்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா இருக்கும்? அட ஒரே ஒரு புள்ள தானே, அவங்க அம்மா கோவப்படாம இருக்கல. ஆனா ஆசிரியரான நாங்க 40 பிள்ளைகளை தினமும் பார்த்துட்டு இருக்கிறோம். அவனை கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கிறோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கிறோம், ரன்னிங் ரேஸ்ல ஓட விடுறோம், மியூசிக்ல பாட விடுறோம், டான்ஸ்ல ஆட விடுறோம். அதிகமா பொறுப்பு எங்களுக்கு தாங்க இருக்குது. இன்னைக்கு பேப்பர் திருத்ததுன்னா சாதாரண விஷயம் நினைச்சிட்டீங்களா? 1 ரூபா பேப்பர்ல 2 ரூபா பேனா வச்சு மார்க் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது வெள்ளை பேப்பர் மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஆனா உன்னுடைய திறமையை கொண்டு நீ கலர் கலரா எழுதுனீனா இந்த சமுதாயத்திலேயே உனக்கு மார்க் கிடைக்கும். அதான் நாங்க அழகா சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பொறுப்புங்கிறத எடுத்தோன்னு வந்துடாதுங்க. வீட்டுல இருக்கணும், வீட்டுல இருக்க பசங்களுக்கு தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். சண்டை போடக்கூடாது, உதவி செய்யணும், சகிப்புத்தன்மை வேணும், பெத்தவங்களை மதிக்கணும் அப்படின்னு தான் நாங்க சொல்லி தரோம். இன்னைக்கு ஒரு வகுப்புல ஒரு பையன் ஒரு பென்சில் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லுவேன், டேய் யாராவது 2 பென்சில் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவனுக்கு குடுடா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அவங்ககிட்ட நான் அப்பவே சொல்லுவேனுங்க, டேய் நாளைக்கும் நீ அவன் கொண்டு வரேன்னா உதவி செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கறதாங்க ஆசிரியரோட பொறுப்பு. ஆனா வீட்டுல அம்மா அப்பா என்ன தெரியுங்களா பண்றாங்க? டேய் ஸ்நாக்ஸ் டப்பா போட்டு கொடுப்பாங்கய்யா, டேய் யாருக்கும் கொடுத்துறாத, அது இந்த முந்திரி பருப்பு பிஸ்கெட் இருக்குது பாரு, கண்ணுலையும் கூட காமிச்சிடாத, பெல்ல அடிச்சதுக்குள்ள சாப்பிடு அப்படின்னு தன்னை மட்டும் வளர்த்துக்கிற பண்பை பெத்தவங்க தாங்க சொல்லி தராங்க. அது மட்டும் இல்ல, முட்டை அவிச்சு வச்சிருக்கேன், அந்த குண்டு பையிலோட உட்காந்து திங்காத, பூரா பிடிங்கிடுவா, நீயாவது சாப்பிடு. ஒரு பையன் கிளாஸ்ல சண்டை போட்டானா நான் 2 பேத்துக்கும் சமமான தண்டனை கொடுத்து நிக்க வைப்பேன். ஏன்னா என்னால இன்னைக்கு அவனை அடிக்க முடியாது. ஆனா இதே அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் பக்கத்து வீட்டுக்காரு நம்ம வீட்டு வாசல பைக்கை நிறுத்திட்டாரு, நாளைக்கு நம்மளும் கொண்டு போய் நம்ம காரை நிறுத்தணும்டா அப்படிம்பாங்க. நாங்க இன்னைக்கு வாழ்க்கை உறவினர்களை போட்டியாளரா பார்க்கணும்னு சொல்றோம். ஆனா அவங்க பெத்தவங்க அவங்கள எதிரியாதானுங்க பார்க்க சொல்றோம். ஒரு ஆசிரியர் இன்னைக்கு எப்படி தெரியுங்களா இருக்கிறாங்க? இன்னைக்கு இளைஞர்கள் எப்படியோ சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படித்தாங்க ஒரு மாணவன் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கடை வீதியில புகைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்க்குற ஆசிரியருக்கு என்ன தோணும்? ஏன்னா பெத்தவங்க எதையும் நேரடியா கேட்க முடியாது. ஆசிரியர் கேட்கிறாரு, ஏன்பா இந்த பழக்கம் இப்படி வச்சிருக்கியே, உனது வாழ்க்கைக்கு உனக்கு சீர்கேடு இல்லையான்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றா பாருங்க, என்ன சார் டெய்லி 2 தான் அடிக்கிறேன், எனக்கு என்ன ஆயிர போகுது, அதுவும் கொஞ்ச நாள் விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியர் யோசிக்கிறார் பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பசங்களை கூப்பிட்டு ஆசிரியர் சொல்றாரு, பசங்க நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்கிறாரு. அதுக்கு பசங்க சொல்றாங்க, என்ன சார் உங்களுக்கு உதவி வேணும்? என்னோட வீட்டை சுத்தி நிறைய குப்பை இருக்குது, நீங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணி தர முடியுமான்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பசங்க சொல்றாங்க, சரி சார் நாங்க பண்ணி கொடுத்துறோன்னு செஞ்சும் கொடுக்குறாங்க. அடுத்தது அவர் சொல்றாரு, டே அங்க இருக்கிற செடியெல்லாம் தேவையில்லாத செடியை பிடுங்கிருங்கன்னு. என்ன சார் இதை நீங்க முதல்லயே சொல்லியிருக்கலாமல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப அடுத்தது சொல்றாரு, நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாரு, குப்பையை எடுத்துட்டீங்க, சின்ன சின்ன செடி எடுத்துட்டீங்க, சுத்தி இருக்கிற அந்த பனைமர நாளை புடுங்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. சார் கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதா சார்? நல்லா கேட்கட்டும். எப்படி சார் சீக்கிரம் அந்த பனைமரத்தை புடுங்க முடியும்? என்ன சார் நீங்க பேசுறீங்க, நீங்களா படிச்சவரான்னு கேட்கிறோம். அதுக்கு அந்த ஆசிரியர் அழகா சொல்றாரு பாருங்க, நம்ம இன்னைக்கு சின்னஞ்சிறு பிரச்சனையும் கூட சீக்கிரம் எடுத்துடலாம்.
அதுவே கொஞ்ச நாள் விட்டுட்டோம்னா அது பெரிய பனைமரமா வளர்ந்துரும். அந்த பனைமரத்தை நம்ம கிட்ட இருந்து புடுங்க முடியாது. அதே மாதிரிதான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை நீ சத்தியமா மாத்திக்க முடியாது. அருமையான வார்த்தை. இதான் திருவள்ளுவர் சொல்றாரு, இளையதாய் முள்மரம் களைந்துட்டால் அப்படிங்கிறார். முள்ளு மரத்தை சின்னதா இருக்கப்ப நகத்துல அப்படி கிள்ளி எறிஞ்சிடலாமா, விட்டுட்டோம்னா கோடாரியை கொண்டு வெட்டினால் வெட்ட முடியாதுங்கிறாங்க. என்னங்க வந்து தன்னம்பிக்கையை கொடுக்குறீங்க நீங்க பேசுறீங்க. தேர்வுக்கு முந்தின நாள் ஒரு விஷயம் புரியாம நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா அந்த நேரத்துல என்னுடைய நண்பன் வந்து டேய் இதெல்லாமாடா ஒரு விஷயம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற, அதெல்லாம் பார்த்து பண்ணலாம்டா. நண்பன் ஏங்க உங்களுக்கு எல்லாம் கடைசி வரைக்கும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி தான் தெரியும். நீங்க எல்லாம் ரத்த சொந்தத்தை பத்தி பேசுறீங்க, ஒரு ஆசிரியரை பத்தி பேசுறீங்க. எனக்கு யாரு என்னன்னே சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் கிளாஸ்ல போய் உட்கார்ந்த உடனே 4 நாள்ல மச்சானாகி மாமனாகி தோஸ்தாகி சம்பந்தியாகி சகலையாகி இத்தனையும் ஆகி என்ன வாழ்க்கையிலேயே தோண்டு போய் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அடிச்சா இப்படிதான் மாணவர்களை பேசவே விடாம கடைசி வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அவங்கள பேச விட்டீங்களா? இல்ல இருங்க பேச சொல்லுங்க. இப்படிதான் யூத் பெரியவங்களை மதிக்காம பேசுவாங்க. அதான் எங்களுக்கு பழக்கப்பட்டதுதான். இவன் பேப்பர்ல இளைஞர்கள் கண்ணாபின்னான்னு எழுதிடுவான். திருத்துறது யாரு? நாங்க தானே. ஒரு சப்ஜெக்ட திருத்தற இவருக்கே இந்த பிரச்சனை. நான் எல்லா சப்ஜெக்ட்டையும் எழுதுறேன், எனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, உலகத்திலே கஷ்டமானது பேப்பர் திருத்துறது. நல்லா சொல்லுங்க. ராஜா மோகன் ராயின் ஒரு கேள்வி. அந்த மாணவர்கள் கைதட்ட அளவுக்கு வாத்தியார்கள் தட்ட மாட்டேங்கிறீங்க. அதான் ஆதரவு இல்லாம நிக்கிறார் ஒரு பாவம். பிரச்சனை தெரியுமா? ராஜாராம் மோகன் ராயின் ஒரு கேள்வி. அவன் எழுதுனா பாருங்க, இவன மாதிரி ஒரு யூத் ராஜா ராம் மோகன் ராய் 4 பேரும் நண்பர்கள் எழுதிட்டான். இன்னைக்கு இந்த இளைஞர் சமுதாயம் என்ன தெரியுங்க நினைக்குது? வகுப்பறைக்குள்ள போறதுக்கு கூட 1000 தடவை யோசிக்கிறான். ஆனா வன்மைக்கு போறது ஒரு தடவை கூட யோசிக்கிறது இல்லைங்கய்யா. பெற்றோர்களையும் இளைஞர்களையும் இந்த சமுதாயத்துக்கு காட்டுறதே இந்த ஆசிரியர் தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாட்டு, அம்மாவை பத்தி நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. அது என்னோட நெஞ்ச உருக்குற மாதிரி ஒரு பாட்டு. அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அம்மாவுக்கு மகள் எழுதும் ஒரு கடிதம்னு ஒரு பாட்டு இருக்குதுங்க. அதுல அந்த பொண்ணோட பேரு கோடீஸ்வரி. அவங்க அப்பா இல்ல, அவங்க அம்மா ஒரு எளிமையான குடும்பத்துல வாழ்ந்தவங்க. அவங்க அம்மா தன்னோட பிள்ளைய இந்த சமுதாயத்துக்கு யாருன்னு காட்டணும், இந்த சமுதாயமே நம்ம குழந்தைய திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டு தன்னோட ரத்தத்தை வியர்வையா சிந்தி ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பிடும் போது தூங்கும் போது நினைக்குது, நம்ம 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறோமே, நம்ம அம்மா ஒரு வேளை சாப்பாடாவது சாப்பிட்டுருப்பாங்க நினைக்குதுங்க. நம்ம நிம்மதியா தூங்குறோம், நம்ம அம்மா நிம்மதியா தூங்கி இருப்பாங்களா, நிம்மதியா சாப்பிட்டு இருப்பாங்களா நினைக்குதுங்க. ஒரு குழந்தை ஒவ்வொரு நிமிஷமும் படிக்கிறா, கஷ்டப்பட்டு படிக்கிறா. தன்னோட அம்மாவுக்கு இருக்கிற சமுதாயத்துல அக்கறை நமக்கு வரக்கூடாதா அப்படின்னு நினைச்சு படிக்கிறா. படிச்சு 10th 12th ரெண்டுலயுமே +2 ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறா. எடுத்தது மட்டும் இல்லாம BA பட்ட படிப்புல கோல்டு மெடல் அடிக்கிறாங்க அந்த கோடீஸ்வரின்ற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அம்மா எனக்கு IAS ஆகணும்னு ஒரு ஆசைமா, இப்படியாவது நான் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சிறுநீரகத்தை வித்து அந்த பொண்ணை படிக்க வச்சு IAS ஆக்குன அந்த தெய்வத்துக்காக சமூகத்துல அக்கறை இல்லைன்னு சொல்றீங்க. இவ்வளவு ஏங்க என் குடும்பத்தை எடுத்துக்கங்க. எனக்கு கூட பிறந்தது 2 அண்ணன். 2 அண்ணனுமே படிக்கிற விஷயம் கல்யாணம் முடிச்சாங்க, லவ் மேரேஜ் பண்ணி. பெத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, மத்த பெத்தவங்கன்னா ஏய் நீ நல்லா வர மாட்டா, உருப்பட மாட்டா, எக்கட கெட்டுப்போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா என்னோட பெற்றோரை அப்படி நினைக்கலங்க. இந்த சமுதாயத்துல தன்னோட குழந்தைய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், இந்த சமுதாயத்துல சீர்குலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு மறுபடியும் கூப்பிட்டு வந்து படிக்க வச்சாங்க. எங்க 2 அண்ணனை மட்டும் இல்லங்க, எங்க 2 அண்ணியையும் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு இப்ப இந்த 4 பேருமே சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. அப்படின்னா பெத்தவங்களுக்கு சமுதாயத்துல அக்கறை இல்லாமையா வச்சிருக்காங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேங்க, இவ்வளவு ஒரு பையன் வந்து அம்மா நம்ம வந்து ஏமா என்ன ஸ்கூல் போனா ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஆசிரியர் பசங்க எல்லாருமே ஏதாவது ஒன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதி மாதிரி ஒதுக்குறாங்க, நம்ம அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாதம்மா, சாதிக்க முடியாதம்மா நினைக்கிறா. அதுக்கு அந்த பெற்றோர் சொல்றா, மகனே நீ என்ன சாதிக்க பிறந்தா என்பது முக்கியம் இல்லை, என்ன சாதிக்க பிறந்தா என்பதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு அந்த பையன் 12th நிறைய இதே நாமக்கல்ல படிச்சு 1180 மார்க் எடுத்து மெட்ராஸ்ல மருத்துவ கல்லூரி படிக்கிற 2ஆம் ஆண்டு. அப்ப அந்த அப்பேற்பட்ட பெற்றோர்காக சமுதாயத்துல அக்கறை இல்லைன்றீங்க. நான் அடுத்து சொல்லுவேங்க, இந்த சமுதாயத்துல அதிக அக்கறை பெற்றோருக்கு மட்டும்தான் சொல்லுவேங்க.
ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும், ஒரு தாய்க்கும் ஒரு மகளுக்கும் நடந்ததை பத்தி இன்னைக்கு சொன்னாங்க. ஒரு காலத்துல இன்னைக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அரசாங்கத்துல போய் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும்ன்ற நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு வெளியில வேலை செஞ்சு வாங்குற சம்பளத்தை எல்லாத்தையும் அரசாங்க கடையில கொடுக்குறோங்கிற நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிறோம் நாம. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பாலினம்ங்கிற விஷயத்தை பார்க்காம ஒரு சட்டக்கல்லூரி மாணவியாக இருந்து 58 முறை இதுவரை சிறை சென்று மதுவை ஒழிக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறாளே ஒரு பெண் நந்தினி. அப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்கும் பொழுது அவள் ஒரு தாய்க்காக மட்டும் போராடவில்லை, தமிழகத்திற்காக போராடி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்துல இளைஞர்களுக்கு தானே பொறுப்பு அதிகம். இப்ப இருக்க இளைஞர் என்ன தெரியுமாங்க ஐயா சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? கேளுங்க 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 கேளுங்க. அவசரப்படாதீங்க. இளைய சமுதாயம் எப்பயும் அவசரப்பட்டு இப்படிதான் இருக்குது. சொல்றேன், பொறுமையா கேளுங்க. ஆசிரியர் சொல்ல கேட்டுக்கோங்க. அமெரிக்கா நாடு முன்னேறி இருக்கு அப்படின்னா இந்திய இளைஞர்கள் காரணமா? அதாவது அமெரிக்காவே இந்திய இளைஞர்களை வரவேற்குதான், சந்தோஷமான விஷயம். அப்படி அமெரிக்காவே உங்களை வரவேற்று கூப்பிடுற அளவுக்கு உங்களை உருவாக்குனது யாருங்க? ஆசிரியர்கள் தாங்க. உங்களை கூப்பிட்டது எப்படி கூப்பிட்டாங்க? இன்னார் மகன் இன்னார் நான் கூப்பிட்டாங்க. நீங்க வாங்கின டிகிரி, உங்களை படிக்க வச்ச வாத்தியாருடைய அறிவு, அதான் காரணம். இதுல இன்னொரு காமெடியான விஷயமும் இருக்குதுங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏன்ப்பா அமெரிக்கா போறேன்னு கேட்டா, வெள்ளைக்காரங்க வந்து எல்லாத்தையும் சொரண்டிட்டு போயிட்டான், நான் போய் அங்கிருந்து எல்லாத்தையும் சொரண்டிட்டு வரேங்கிறாங்க. ஆனா இது எப்படி தெரியுமா இருக்கு, தன்னோட தாய் பட்னியில கிடப்பா, மாமியாருக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்கு. உண்மை என்னங்கறத புரிஞ்சுக்காம அக்கா வந்து ரொம்பவே பேசிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய வருமானத்துல, பொருளாதாரத்துல வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு டிரான்சாக்ஷன் ஆகக்கூடிய அந்நிய செலாவணி தான் பெரிய பங்கை கொடுக்குதுங்கிற உண்மை உங்களுக்கு தெரியல. ஐயா ஒரு நிமிஷம், அதுல ஒரு பங்கு மட்டும் தான் இந்தியாவுக்கு வருது, மத்த 99 பங்கு எல்லாமே அமெரிக்கால தாங்க செட்டில் ஆகுது. அமெரிக்கால செட்டில் ஆகுதுன்னு பேசுறீங்களே, இன்னைக்கு ஒரு காலத்துல நாம இந்தியால எடுத்தோம்னா எதை எடுத்தாலும் மேட் இன் இந்தியான்னு இருக்காது, மேட் இன் சைனான்னு இருக்கும், மேட் இன் ஜப்பான் இருக்கும், மேட் இன் அமெரிக்கான்னு இருக்கும். இன்னைக்கு எடுத்துக்கோங்க, HP நிறுவனத்தை எடுத்துட்டா அதுல ஒரு தமிழன், இன்னைக்கு கூகுளை எடுத்துக்கிட்டா ஒரு தமிழன், ஆப்பிள் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டா ஒரு தமிழன், மேட் இன் எந்த ஊருன்னு வேணா போட்டுக்கடா, நீ எந்த கம்பெனி வச்சாலும் அங்க இருக்கிறது ஒரு தமிழன்டான்ற நிலைமை உருவாக்கி இருக்கோம். கடைசி வரைக்கும் ஒருத்தன் விவசாயத்துல ஜெயிச்சாங்கிற மாற்ற நானும் சொல்ல வரங்க ஒருத்தரையும் விட மாட்டேன். சரி, சீக்கிரமா சொல்லிருக்கேன். ஏங்க, ஒருத்தன் விவசாயத்துல வெறும் 2.5 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு 4 டன் உற்பத்தி பண்றான் வெறும் 4 மாசத்துல. இப்படிப்பட்ட புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது இளைஞர்கள் தானே. இளைஞர்கள் ஓட்டு போறதுக்கு முன் வரல, தேசத்துக்காக முன் வரலன்னு சொன்னீங்களே, எல்லாரும் வெளிப்படையா பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் குறைஞ்சதா தெரியும் போன சட்டமன்ற தேர்தல்ல. ஆனால் இளைஞர்களுடைய வாக்கு எண்ணிக்கை தான் போன வாக்காளர் பெயல் பட்டியல் அதிகமா இருக்கு. எதிர்பார்த்ததை விட அதிகமாக வாக்களித்தவர்கள் இளைஞர்கள் தாங்கிற உண்மை. இப்படிப்பட்ட நேரத்தில், இப்படிப்பட்ட உலக அளவில் நாங்கள் சாதிச்சிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய வெற்றிகளை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆனால் எங்களுடைய வெற்றிகளுக்காக நாங்கள் படும் பாடுகளை அங்கீகரியுங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். உலகத்துல 2 இடங்க சிறந்த இடங்க. என்ன இடம் தெரியுமா? ஒன்னு தாயோட கருவறை, இன்னொன்னு பள்ளியோட வகுப்பறைங்க. தாயோட கருவறையில கூட அந்த குழந்தை 10 மாசம் தான் இருக்குது, ஆனா பள்ளியோட வகுப்பறையில பல ஆண்டுகள் இருக்குங்க அந்த குழந்தை. அங்கே இருக்கு. ஐயா, இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு பழைய கல்வி முறை ஒத்தே வராது, போர் அடிக்குதுங்கிறான். அவனுக்கு விளையாட்டு மூலியமா சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு பிடிக்கும். எடுத்துக்காட்டா சொல்றேங்க ஐயா, சிவகங்கை மாவட்டத்துல தேவக்கோட்டையில ஒரு ஊர்ல மாணிக்க வாசகம்னு ஒரு ஆசிரியர் இருக்கார். நல்ல பேர் கவனிச்சுக்கோங்க, மாணிக்க வாசகம். அதே மாதிரி கரூர் மாவட்டத்துலங்க ஐயா சுந்தர மகாலிங்கம்னு ஒரு ஆசிரியர் இருக்கார். இவங்க 2 பேரும் என்ன தெரியுமா பண்றாங்க, அங்க இருக்க நடுநிலை பள்ளிகளுக்கு போய் திருக்குறளை, உலக பொதுமறைன்னு சொல்லக்கூடிய நம்ம திருக்குறளை குழந்தைகளுக்கு அழகான இசையோட கலந்து சொல்லி தராங்க ஐயா. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அதுல சுந்தர மகாலிங்கம்ங்கிற ஆசிரியர் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். சபாஸ். அவர் கேட்டாரு ஏன் வேலைக்கு வர்றாங்கன்னு, இதுக்காக வர்றாரு. பெற்றோருக்கு ஓய்வு வந்துருச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணுவீங்க, என்னோட பையன் சம்பாரிச்சு போடுவான்னு ஈச்சர்ல உட்காந்துக்கிட்டு ஜாலியா நாடகம் பார்ப்பீங்க. அதே இளைஞருக்கு ஓய்வு வந்துருச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணுவீங்க, நான் வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டேன், இளம காலத்துல கஷ்டப்பட்டு இப்ப ஜாலியா இருக்கேன்பீங்க. ஆனா ஒரு ஆசிரியருக்கு ஓய்வு வந்தா கூட சமுதாயத்துக்கு தன்னால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறவங்க தாங்க யார். அதனால இந்த சமுதாயத்துல ஆசிரியரோட பணி தான், ஆசிரியரோட பொறுப்பு தான் அதிகமா இருக்கு. நல்லா. இது மட்டும் இல்லைங்கய்யா, அமெரிக்கால ஒரு ஆசிரியர் இருக்கார், அவர் பேர் எட்வர்ட் ஜோசப் ஃபிளானகன். எது வேணாலும் சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியாதுல்ல, நான் என்ன பண்றது. இது உண்மை
சம்பவங்க. ஆமா ஆமா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் என்ன பண்ணாரு அப்படின்னா பாய்ஸ் டவுன் அப்படின்னு ஒரு இல்லத்தை அமைச்சு மாணவர்களுக்கு கல்வி சொல்லி தந்துட்டு இருந்தாரு. நீங்க நினைக்கலாங்க ஐயா அங்க இருக்க மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அவங்க வந்து கற்றல் குறைபாடு உடைய மாணவர்கள் இல்ல, பெற்றோரால கைவிடப்பட்ட மாணவர்கள் கிடையாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யார் தெரியுமா? இளம் குற்றவாளிகள். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனை கூப்பிட்டு நீ தப்பு பண்ணிட்ட, இருந்தாலும் உனக்கு நான் அறிவை சொல்லி கொடுத்து உன்னை நல்லவனா மாத்தி இந்த சமுதாயத்துக்கு சிறந்தவனா உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காருங்க. இப்ப இருக்க பெற்றோருக்கு 2 விஷயம் பிடிக்காது. ஒன்னு பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ராஜெக்ட் பிடிக்காது, ஒன்னு மே மாசத்துல விடுற லீவ் பிடிக்காது. ஏன்னா அந்த குழந்தைய வச்சு 1 மாசம் பாத்துக்க முடியாது. அந்த குழந்தைய 16 மாசமா வகுப்பறையில வச்சு பாக்குற ஆசிரியர்களுக்கு தாங்க பொறுப்பு அதிகம். இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேங்க ஐயா, ஆசிரியருங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல கிடையாது, பல வடிவங்கள்ல சமுதாயத்துல இருக்காங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அறிவுப்பால் ஊட்டும் அம்மாக்கள் தான் ஐயா ஆசிரியர். கரும்பலகில வெளிச்ச விதைகளை விதைக்கக்கூடிய விவசாயிகள் ஆசிரியர். ஆண்டுகள் பலதோறு சென்றாலும் வற்றாத கல்வி செல்வம் வற்றாம இருக்கக்கூடிய அமுத சுரபிகள் ஆசிரியர்கள். பள்ளி பிள்ளைகள் விரும்பி கூடும் சரணாலயத்தின் மெய் காப்பாளன் ஆசிரியர் ஐயா. எனவே ஆசிரியருக்கு தான் இந்த சமுதாயத்துல அதிகமான பொறுப்பு இருக்குங்க ஐயா. ஒரு பெற்றோருடைய பொறுப்பு எங்க தெரியுங்களா ஆரம்பிக்குது? நீ கருவறையில் இருக்கும்போது உனக்காக அட்மிஷனுக்காக பள்ளி அறைக்கு வெளியே நின்றுட்டு இருக்காரே ஒரு பெற்றோர், அந்த இடத்துல ஆரம்பிக்குதுயா ஒரு பெற்றோருடைய பொறுப்பு. எங்க அப்பா ஒரு பீடி தொழிலாளி. எங்க அப்பாவுக்கு நாங்க 6 பொண்ணுங்க. 6 பொண்ணுங்களையும் இந்த பீடி தொழில் செஞ்சு தான் காப்பாத்தினாரு. அந்த பீடி தொழில் செய்யும் பொழுது ஆனா அப்பா ஸ்மோக் பண்ண மாட்டாரு, பீடி குடிக்க மாட்டாரு. ஆனா அதை சுத்தும் பொழுது அந்த ஏற்படக்கூடிய ஸ்மெல்ல நுகர்ந்து உடல்நல குறைவு ஏற்பட்டு எங்க அப்பா இறந்தாரு. ஆனா என்னுடைய பொறுப்புள்ள என்னுடைய அப்பா இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் BA, MA, MPhil, B.Ed படிச்சுட்டு ஐடியல் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பான ஆசிரியராக இருந்து பல பொறுப்பான இளைஞர்களை இன்னைக்கு சமூகத்துல உண்டாக்கி கொடுத்துட்டு இருக்கேனே, அதுக்கு யாரு காரணம்? என் பின்னாடி இருந்த என்னுடைய பொறுப்பான பெற்றோர்கள் தானே. ஐயா அந்த மேடம் பேசுறப்ப சொன்னாங்க, அதாவது குழந்தைங்க எல்லாத்தையும் நாங்க ஒரே மாதிரி தான் பாக்குறோம் மாணவர்கள்னு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், மாணவர்கள் எல்லாத்தையும் நீங்க ஒரே மாதிரி பார்க்கறதா இருந்தா ஒவ்வொரு கிளாஸ்லயும் ABCDEன்னு பிரிச்சு ஏங்கிறதுல டாப் ஸ்டூடெண்ட்ஸையும் எப்பல டல் ஸ்டூடெண்ட்ஸ்லயா போட்டு வைக்கிறீங்க? ஏன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான படிப்பை கொடுக்கலாம் இல்லையா? அப்ப எதை வச்சு சொல்றீங்க எல்லா மாணவர்களையும் நாங்க சமமா தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி? ஐயா அதுக்கப்புறம் ஒரு பெற்றோரால மட்டும்தான் உண்மையான ஒரு அன்பை கொடுத்து பெற்றோராகவும் அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாகவும் தோளோடு தோள் கொடுத்து ஒரு இளைஞனாகவும் இருந்து 3மாக இருந்த ஒரு பெற்றோரால தான் இந்த சமூகத்துல பொறுப்புகளை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி என்னோட பெற்றோர்களுக்கு தான் இந்த சமூகத்துல பொறுப்புகள் அதிகம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஐயா இந்த காலத்துல பள்ளியில இருந்து காலேஜ் வரைக்கும் மாணவர்களோட மனசு பாத்தீங்கன்னா எல்லாமே விளையாட்டு மைதானமாக இருக்கு. எல்லாமே விளையாட்டுத்தனம் அவங்களுக்கு. அன்னைக்கு வகுப்பறையில ஒரு ஓவிய போட்டி நடந்துச்சு. கண்ணு உனக்கு அறிவியை பத்தி என்ன தெரியுதோ அது எதுவானாலும் பரவாயில்ல வரைஞ்சிட்டு வான்னு சொல்லி முழுமையான சுதந்திரம் கொடுத்தேன். எல்லாருமே வரைஞ்சிட்டு வந்தாங்க. அதுல ஒரு பையன் எல்லா விலங்குகளையும் பத்தி வரைஞ்சிருந்தான். கண்ணு மூக்கு வாய் எல்லாமே கரெக்டா வரைஞ்சிட்டான். ஆனா வாய்ப்பகுதி மட்டும் வரையல. கூப்பிட்டு கேட்டேன், ஏன் கண்ணு எல்லாமே கரெக்டா வரைஞ்சிருக்க, வாய் மட்டும் வரையலன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், மிஸ் வனவிலங்குகள் அனைத்தும் வாயில்லா ஜீவன்கள், அவை அழைத்து துன்புறுத்த கூடாதுன்னு நீங்க தானே மிஸ் சொன்னீங்க அப்படின்னு விளையாட்டா பேசுறான். சரி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பையன் எதுவுமே வரையலைங்க. எம்டி ஷீட்டை கொண்டு வந்து முன்னாடி வச்சான். அவனாவது பரவாயில்ல வாய் மட்டும் தான் போடல. நீ ஏதாவது ஒரு பூ மரமாவது போட்டுக்கலாம்ல, ஏன் கண்ணு எதுவுமே வரையலான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், மிஸ் நீங்க தானே சொன்னீங்க பாக்டீரியா வைரஸ்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது, அதுக்கு உருவமே இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப நான் வரைஞ்ச பாக்டீரியா வைரஸ் மட்டும் எப்படி மிஸ் உங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு விளையாட்டா பேசுறான். உண்மையிலே அவன் தான் வாத்தியார், நம்ம தான் ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடிய மாணவனோட மனசுல சமூக அமைப்பை ஏற்படுத்தணும்னா எங்களுக்கு தாங்க அதிகமான பொறுப்பு இருக்கு. இந்த காலத்துல பெற்றோர்களா என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்ற தேதியில நேரத்துல புள்ள பிறக்கணும், பொண்ணா இருந்தா இந்த பேரு, பையனா இருந்தா இந்த பேரு, நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், கண்டிப்பா ஸ்டேட் ரேங்க் எடுத்தே ஆகணுங்க, அடுத்து MBBS படிக்கணும், ஃபாரின்ல செட்டில் ஆகணும், அங்கே நான் சொல்ற பொண்ணு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அங்கேயே செத்து போயிடணும். இதுவாங்க பெத்தவங்களோட கடமை. என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா? பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு டைம் டேபிள் போடாதீங்க, அவனை டைம்குள்ள கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அவன் அந்த டைமை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வளர்த்து வைங்க. இதுதாங்க உண்மையான லைஃப்.
இந்த பக்கம் இளைஞர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா படிச்சா எம்பிபிஎஸ், அடுத்து இன்ஜினியரிங், காலேஜ் போறோமா, கட்டடிச்சுமா, கிளாஸ் முடிச்சுமா, ஐடில வேலை பார்த்தோமா, டயத்துக்கு வீட்டுக்கு போகணுமான்னு இன்றைய இளைஞரோட கடமையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கான். ஆனா இதை முழுசா செஞ்சாவே சமுதாயத்தோட கடமையே அவன் முழுசா மூர்த்தி அடைஞ்ச மாதிரி தான். ஆனா இதுல இருந்து தவறி போறான் பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம இளைஞர்களே குத்தம் சொல்ல முடியாதுங்க ஐயா. பெற்றோர்களும் அதுக்கு விதிவிலக்கா இருக்காங்க. எல்லாத்துக்குமே குறுக்க விளையவே நாடுறாங்க. தன்னோட பையன் நல்லா படிக்கணுமா, நல்லா பணம் கட்டினா நல்ல காலேஜ், எக்ஸாம்ல பாஸ் பண்ணுமா, பணம் கட்டினா எக்ஸாம்ல பாஸ், நாளைக்கு வேலையா, பணம் கட்டினா வேலைங்க, அப்புறம் எதுக்குங்க அவனை சரியான வாதில போறான்? பெற்றோர்களோட குறுக்கு வழியையும் அவர்கள் காட்டுற தவறான வழியையும் மாற்றி அமைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான சரியான பாதை அமைக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு தாங்க அதிகமா இருக்கு. பெற்றோரின் கடமை கருவறை வரை, ஆசிரியரின் கடமை வகுப்பறை வரை, ஆனால் இளைஞனின் கடமை உலகம் உள்ளவரை ஐயா. இளைஞனே, காத்திடுவோம் காத்திடுவோம் நம் நாட்டை, போற்றிடுவோம் போற்றிடுவோம் தமிழ் தாயை, உயர்த்திடுவோம் உயர்த்திடுவோம் நம் சமுதாயத்தை. பலமே வாழ்வு பலவீனம் மரணம்னு விவேகானந்தர் சொன்னாரு. அது யாருக்கும் பொருந்தாதையா, இளைஞர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். முதியோர் அவங்களுடைய அனுபவத்தாலும் பயத்தாலும் ஒரு வேலையை செய்யறதுக்கு தயங்குவாங்க. ஆனா இளைஞர்கள் அப்படி இல்லை. அவங்க விவேகத்தாலும் உத்வேகத்தாலும் எந்த ஒரு வேலையையும் சரியா செஞ்சு முடிப்பாங்க. ரோட்டுல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்க எல்லாரும் இருப்பாங்க, ஆசிரியர், பெற்றோர், இளைஞர்னு. அதிகம் இருக்கிறது இளைஞன் தான் இருப்பான். அதே சமயத்துல முதல்ல ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ரத்த தானம் கொடுக்கறது எல்லாமே இளைஞனா மட்டும்தாங்க இருக்கும். அக்டோபர் 15 பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாளை பெற்றோர்களுக்காக கொண்டாடுறோமா, ஆசிரியர்களுக்காக கொண்டாடுறோமா? இளைஞர்களின் எழுச்சி தினம் தானே கொண்டாடுறோம். எல்லா அறிஞர்களையும் எடுத்துக்கங்க, எந்த அறிஞரும் இளைஞரை பத்தி கூறாம இருக்கவே மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு கருத்துலையும் இளைஞருடைய சாதனை மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. பழமொழி 400ன்னு ஒரு இலக்கியம் இருக்குது. அதில் 2 முதியவர்கள் வந்து நீதி கேட்டு வந்தாங்களாம். சின்ன பிள்ளையா கரிகால் பருவத்தை உட்காந்துருந்துருக்கான். உடனே இவன் எப்படி சொல்ல போகிறான் அப்படின்ட்டு 2 பேர் போயிட்டாங்களாம். போனவங்களை கூப்பிட்டு நான் பெரியாளை வர சொல்கிறேன்னு சொல்லி ஒரு கிழவனார் வந்து 2 பேரும் ஏற்றுக்கிற மாதிரி நல்லா அருமையாக சொன்னாராம். சொல்லி முடிச்சோடனே 2 பேரும் நீங்கள் யாருன்னு கேட்டவுடனே தாடி மீசெல்லாம் எடுத்துகிட்டு நான் தான் யா, இது என்ன காரணம்னு கேட்டால் என்னுடைய பாரம்பரியம், உரைமுடிவு காணான் இளமையோன் என்னும் நரை முது மக்கள் ஓப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குளவச்சை கல்லாமல் பாகம்படும் சொன்னா, அந்த கல்லாமல் பாகம்படக்கூடிய இளமைதான் அன்றைக்கு சாதனை புரிஞ்சிருக்கிறது 2000 ஆண்டுக்கு முதல்ல. பாம்பு என்றா படையும் நடுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இளமை பருவத்தை மட்டும்தான் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்றாங்க. சமுதாயத்துல இளைஞர்களுக்கு தான் பொறுப்பு அதிகம்னு கூறி விடைபெறுகிறது. நல்ல நல்ல அருமை அருமை. ஐயா, நாமக்கலுக்கு அருகே மேலப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு அரசு தொடக்கப்பள்ளி இருக்குது. தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேரும் சுற்றுலாலாம் போகிறீங்க, வாய்ப்பு இருந்தால் ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் 2009 29 மாணவர்கள் படித்தாங்க. ஒரு ஆசிரியர் எடுத்த முயற்சியின் காரணமாக இன்னைக்கு அந்த பள்ளியில் 90 மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார். 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு வரைக்கும் அத்துணை மாணவர்களும் ஆங்கிலத்திலே உரையாடுவார்கள். அந்த பள்ளியிலங்க மாதிரி பாராளுமன்றம் இருக்கு, ஒரு கல்வி அமைச்சர் இருப்பார், ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சர் இருப்பார், ஒரு பிடபிள்யூடி அமைச்சர் இருப்பார். இப்போ அந்த பள்ளியில் ஒரு குழாயில் தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாணவன் ஒரு மனு எழுதி அந்த பிடபிள்யூடி அமைச்சர்கிட்ட கொடுக்கலாம். உடனே அந்த அமைச்சர் அன்று மாலை அந்த ஊரில் இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவரை போய் சந்திக்கிறான். அந்த பையன் சந்திச்சு அந்த மனுவை கொடுக்குறான். ஏன் தண்ணி வரல, என்ன காரணம், நகராட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, என்னுடைய மனுவை உடனடியாக பரிசீலித்து இந்த தவறுகளை சரி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று பணியோட கேட்குறான். அது மட்டும் இல்லைங்க, அந்த பள்ளியில் ஒரு பேங்க் நடக்குது, ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, 2 கேஷியர் இருக்கிறாரு. ஒரு மாணவன் ஒரு வாய் அந்த வங்கியில் போடுறானா சலான் எழுதி கொடுக்கணும், அதே ஒரு வாயை திரும்ப எடுக்கிறானா வித்ரா ஸ்லிப் எழுதி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பள்ளியில்
போஸ்ட் ஆபீஸ் செயல்படுது. ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருப்பாரு, ஒரு போஸ்ட் மேன் இருப்பான். நான் என்னுடைய நண்பனுக்கு கடிதம் எழுதணும்னா அந்த கடிதத்தை ஒரு மாணவன் எழுதி அதை போஸ்ட் பாக்ஸில் போடுறான். போஸ்ட்மேன் எடுத்துட்டு போய் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கொடுக்குறாரு. போஸ்ட் மாஸ்டர் சீல் குத்தி அன்னைக்கே அந்த கடிதம் அந்த பள்ளிக்கூடத்தில் டெலிவரி ஆகுது. இது மட்டும் தானா? இன்னும் எத்தனையோ விஷயங்கள் அந்த பள்ளியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மாலையில் மாணவர்களுடைய ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்காக முளைக்கட்டிய பயிரை கொடுக்குறாங்க. ஒரு நாள் சூப்பு கொடுக்குறாங்க, ஒரு நாள் உளுந்தங்கஞ்சி கொடுக்குறாங்க. தமிழகத்திற்கு ஒரு மாதிரி பள்ளியாக அந்த பள்ளி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பள்ளியில் இருந்த இளங்கோ என்ற ஆசிரியரை மட்டுமல்ல, 9 ஆசிரியர்களுக்கு புதிய தலைமுறை என்ற அச்சேனலிலே தமிழன் விருது கொடுத்தார்கள். 1954 ஜனவரி 30 நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமனுக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. இந்த மாதிரி வருகின்ற ஜனவரி 30 உங்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கலான் இருக்கோம், ஜனாதிபதி மாளிகையில் வந்து அந்த விழாவில் கலந்துக்கோங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. அதை வாங்கி படித்த சர் சி வி ராமன் பதில் எழுதுகிறார். ஐயா ஜனாதிபதி அவர்களே, எனக்கு பாரத ரத்னா விருது வழங்கியதற்கு நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆனால் என்னால் வர முடியாது, மன்னித்து விடுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் பாரத ரத்னா விருது வழங்குகின்ற அந்த நாளிலே என்னிடம் 3 மாணவர்கள் PhD படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு அந்த தேதியிலே நான் வைவா வைத்திருக்கிறேன். நான் பாரத ரத்னா விருது வாங்குவதை காட்டிலும் என் மாணவர்களுடைய வைவாவில் கலந்து கொள்வதுதான் எனக்கு. வைவாங்கிறது வாய்மொழி தேர்வு, நேரடியாக அந்த மாணவரை தேர்வு செய்யற முறை வைவாவை ஆத்ம திருப்தியை தரும் என்று சொன்னார். ஒரு ஆசிரியனுடைய தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஞாபகம், பாரத ரத்னா விருது வேணான்னு சொல்றக்கூடிய வாத்தியார்கள் வேணாம் இல்ல, வாங்க நேரம் இல்ல, அதுதான் உண்மை. ஒரு ஆலயம் கட்டினால் அது இந்துக்களுக்கு மகிழ்ச்சியை தரும், ஒரு தேவாலயம் கட்டினால் அது கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும், ஒரு மசூதி கட்டினால் அது இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினால் அது கோவிலிலே இருக்கின்ற சாமிக்கே மகிழ்ச்சியை தரும் என்று நம்முடைய கர்ம வீரர், பச்சை தமிழன், கல்வியின் கண் திறந்தவர் என்று அழைக்கப்பட்ட காமராஜர். அந்த காமராஜர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை எல்லாம் அழைத்து எழுந்து நின்று அவர்கள் முன்பு கையை கூப்பி, என்னுடைய குழந்தைகளை நான் நம்பி உங்களிடம் கொடுத்திருக்கிறேன், இந்திய தேசத்தினுடைய வருங்காலமாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால், முதல்வரை நாம் வணங்குகின்றோம். ஒரு முதல்வரே வணங்குகின்ற மனிதர்கள் ஆசிரியர்கள் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேனீக்கள் என்ற ஒரு இனம் மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் என்னைக்கோ அழிந்து போயிருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. அதுபோலதான் என் இளைஞர் சமுதாயமும். இந்த இளைஞர் சமுதாயம் மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் என்னைக்கோ ஸ்தம்பித்து போயிருக்குங்க. ஐயா, இன்னைக்கு எல்லாமே இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டருங்கிறத கருத்தை வந்து எல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட்டோட பார்க்குறாங்க. மொபைலை நோண்டாவே பெற்றோர்கள் ஆசிரியர்களும் திட்டாத நாள் இல்லை. ஆனால் எனக்கும் ஒரு 3 நண்பர்கள் இருக்கிறாங்க ஐயா. சூர்யா, ஜெகதீஷ் அப்படின்ற 3 நண்பர்கள் இருக்கிறாங்கய்யா. அவங்க பார்த்தீங்கன்னா 3 பேருமே மாற்றுத்திறனாளிகள் குறிப்பிடத்தக்கது. இந்த ஜெகதீஷ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிறு வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவங்கய்யா. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளால மற்றவங்கள மாதிரியே ஒரு டம்ளர் தண்ணி கூட அவனை தன்னால் சுயமாக குடிக்க முடியாது. ஒரு காலில் எறும்பு கடிச்சாலும் அண்ணா எறும்பு கடிக்கிறது மட்டும்தான் அவனால் கூப்பிட்டு சொல்ல முடியுமோச்சு, அந்த எறும்பை கூட அவனால் தட்டி கழிக்க முடியாதுங்கய்யா. இன்னைக்கு அந்த கட்டலே உலகம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த இளைஞர் என்ன தெரியுமா பண்ணா, எல்லாரும் வந்துட்டு சென்னை ஃப்ளட்டுக்கு நிறைய அர்ப்பணிப்பை கொடுத்துருப்பீங்க. அந்த இளைஞன் தன்னுடைய ட்விட்டர் நண்பர்களாக கிடைத்த உலகம் முழு இருக்கிற நண்பர்கள் மூலியமா 60 லாரி, 1-2 இல்லைங்கயா, 60 லாரி நிறைய பொருட்களை திரட்டி சென்னை மக்களுக்கும் கடலூர் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தாயா. அந்த இளைஞன் தான் என்னுடைய பொறுப்பான இளைஞன் நான் சொல்ல வரேன். பாருங்க, தன்னை செய்வதான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஸ்டீவ் ஹாக்கின்ஸ்னு ஒருத்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாபெரும் விஞ்ஞானி, அவருக்கு ஏற்பட்ட நோய் காரணமாக அவர் படுக்கையில் நாற்காலியை விட்டு நகலக்கூட முடியாது. இந்த கண் மட்டும்தான் அசையும், பாக்கி உடம்புல எதுவுமே இருக்காது. ஆனால் அவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாணவர் 60 லாரி பொருள்களை எல்லாருக்கும் விநியோகிக்க முடியும்னா, கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார்பார் கண்ணாசன். இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணைப்பார் சிலர், கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார்னு சொன்னா எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பது இளைய சமுதாயத்தினுடைய கனவு. சொல்லுங்கய்யா. அடுத்தது வாட்ஸ்அப்பு. அந்த வாட்ஸ்அப்பே அந்த மாணவன் விட்டு கேளுங்கய்யா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு குரூப் வைப்பீங்க, ஃபேமிலிக்காக ஒரு குரூப் வைப்பீங்க, ஸ்கூல் காலேஜ் ஏகப்பட்ட குரூப் வைப்பீங்க அந்த வாட்ஸ்அப்பில். இந்த இளைஞர் என்ன தெரியுமா பண்ணா, வாட்ஸ்அப் ஐஃபோன் அப்படின்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐஃபோன் வந்து ஐஃபோனோ ஆப்பிள் ஃபோனோ அந்த மாதிரி குரூப் இல்லைங்கயா. ஐஃபோன் கண்தானம் என்கிற ஒரு குரூப்புங்கய்யா. பிரமாதம். ஐஃபோன்
கண்தானங்கிற ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணாங்க. ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒவ்வொரு குரூப், லாயர், டாக்டர், ப்ரொஃபஸர்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரூப். அந்த குரூப்ல இணைஞ்சவங்களா யாரு தெரியும்? தன்னுடைய கண்களை இறந்த பிறகு தானம் செய்யலாம் நினைக்கிறவங்க அந்த ஒரு குரூப்ல இணைஞ்சாங்கயா. ஐபோன் கண்டுபிடிச்சவங்களுக்கு கூட இந்த யோசனை இருந்திருக்காது. அருமையான வார்த்தை. ஐயா, இன்னைக்கு இந்த இளைஞன் வந்து மக்கள் பாதை, தூரிகை, கோவை மண்டல அறக்கட்டளை, கண்தான இயக்கம் சொல்லிட்டு ஏகப்பட்ட இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்களால இந்திய சமுதாயம் பெருமை அடையணும்னு சொல்லுங்க. இறுதியா ஒரே ஒரு கருத்து சொல்றீங்க. எல்லாத்துக்கும் அப்துல் கலாம் ஐயாவை பத்தி எல்லாருமே பேசினாங்க. அந்த ஐயா வந்து ஒரு ஆந்திராவில் வந்து ஒரு பள்ளி மாணவன் சந்திக்கிறாரு. அந்த மாணவன் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறாரு, உன்னுடைய லட்சியம் என்னன்னு கேட்கறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு லட்சியம் சொல்றாங்க. அந்த மாணவன் மட்டும் சொல்றான், ஐயா என் வாழ்நாளில் லட்சியம் என்னென்றால் இந்த எதிர்கால இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆகணும்னு சொல்றாங்க. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன காரணம்னா அந்த மாணவன் பார்வை குறைபாடு உள்ள மாணவன். அப்ப கேட்கிறாரு, உன்னால எப்படிப்பா முடியும்? கண்டிப்பா நான் சாதிச்சு காட்டுறேங்க அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து படிக்கிறான். 10th நல்ல பர்சன்டேஜ், 12th நல்ல பர்சன்டேஜ். உலக லெவலில் MIT நிறுவனம் கூப்பிட்டு, அமெரிக்க நிறுவனம் கூப்பிட்டு அவனை ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் கூப்பிடுது. சிறந்த மாணவனா அவன் செலக்ட் ஆகுறான். அப்ப அந்த நிறுவனம் சொல்லுது, உனக்கு படிக்கிறதுக்கு நான் ஸ்காலர்ஷிப் தரேன், நீ படிச்சு முடிச்சு அடுத்த நிமிஷம் என்னோட நிறுவனத்திலையும் வந்து வேலை செய்யலான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்பவே கொடுக்குதுங்கய்யா. அப்ப அந்த மாணவன் வந்து அந்த கம்பெனிக்கு ரிப்ளை மெயில் ஒன்று பண்றான். என்ன பண்றான் தெரியுமா? எல்லாம் உங்க என்னுடைய பணிக்கு படிக்கிற போதே எனக்கு பணி கொடுத்த உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரே ஒரு வாக்கியம் எழுதுறாங்கய்யா, ஒருவேளை நான் இந்திய தேசத்திற்கு முதல் பார்வையற்ற குடியரசுத் தலைவர் ஆகாமல் போனால் நிச்சயம் உங்கள் கம்பெனியில் வந்து நான் பணி செய்ய தயாராக இருக்கிறேன்னு சொன்னாங்கயா. அந்த மாணவன் வந்து அதோட நிறுத்தலைங்கயா. அந்த மாணவன் இன்னைக்கும் ஆந்திரா பிரதேசத்துல, தெலுங்கானாங்கிற மாவட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் மட்டும் சாதாரண முயற்சிகளை பண்ணலைங்கயா. இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி, அவன் பேரு ஸ்ரீகாந்த் போலந்த். அந்த போலந்த் இண்டஸ்ட்ரின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கயா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வேலைகள் வந்து மத்தவங்க மாதிரி அதர் கம்பெனி, ஸ்டீல் ஃபேக்டரி அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. அந்த உழைப்புல கூட ஒரு உண்மை இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேஸ்டையும் பயன்படுத்தி பாக்கு மட்டைகள் செய்தல், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எதுன்னு சொல்லி இன்னைக்கு நாட்டுக்காக தன்னுடைய பங்கை கொடுத்துட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 50 கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இளைஞன். இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறதுனால தான் என் இந்திய தேசம் பெருமைப்படுகிறது. நல்ல உண்மையோடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலைன்னு சொன்னாங்களே தவிர ஆசான் வளர்ப்பு நிலைன்னு சொல்லலையே. தெரியலையா யாருக்கு பொறுப்பு அதிகம் அப்படின்னு? எல்லாரும் சொல்றாங்க பெத்தவங்க தன்னுடைய பிள்ளைக்கு செய்யறது கடமைன்னு. அது கடமையும் தாண்டி தியாகம். என்னுடைய பிள்ளைக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்ற அந்த தியாகம் அந்த பெத்தவங்களை தவிர வேற யாருக்குமே வராதுங்கய்யா. பேத்தியை பெற்றெடுத்த பாட்டின்னு சொல்லி ஒரு தலையங்கம் கொடுத்திருந்தாங்க. தலைப்பே வித்தியாசமா இருக்கேன்னு புரட்டி பார்த்தேன். ஒரு தம்பதி அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தை பெற்றுக்க முடியும், ஆனால் கர்ப்பப்பை வீக்காக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அம்மா நீங்கள் வந்து வாடகை தாய் மூலமாக பெற்றுக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சரின்ட்டாங்க. சொந்தக்காரங்களில் யாராவது பாருங்க வாடகை தாய் வருவாங்களா, ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தை மேலே அக்கறை எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் தேடி பார்க்குறாங்க, யாருமே கிடைக்கல. ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த பொண்ணோட அம்மா போயிட்டு டாக்டர்கிட்ட என் பிள்ளைக்காக நான் வாடகை தாயா வரேன்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிமா உங்களால் முடியும்? 40-50 வயசு இருக்கும் உங்களுக்கு. ஒன்று உடல் ரீதியாக பலம் வேணும், இன்னொன்று மன ரீதியாக பலம் வேணும். ஏன்னா எத்தனை பேர் இழிவாக பேசுவாங்க, இத்தனை வயசில் கர்ப்பிணி பெண்ணானா அப்படின்னு சொன்னதுக்கு. என்னுடைய பிள்ளை இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்படுறா, அவளுக்காக எந்த தியாகத்தை வேணா செய்வேன்னு சொல்லி 40-50 வயசில் கர்ப்பிணி பெண்ணாய் ஒரு பிள்ளைய தன்னுடைய பிள்ளைக்கு பெற்று கொடுத்தாங்கன்னு சொன்னா அத்தனைய தியாக உள்ளம் படைத்த பெற்றோர்களால தான் அந்த சமுதாயம் இன்னும் நல்ல சமுதாயத்தை. அவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. எந்த தாய் தான் பிள்ளை அந்த கர்ப்பப்பையில சுமந்தாலோ அதே பிள்ளையுடைய பிள்ளையா அதே கர்ப்பப்பையில சுமக்கிறான்னா அவ எப்படிப்பட்ட தாயா இருக்கணும்? உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் அது. இன்னைக்கு நீங்க கேட்கலாம், ஆசிரியரை தாண்டி பெத்தவங்க ஒரு பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்துட முடியும்னு. இன்னைக்கு என்னுடைய பெத்தவங்க எனக்கு நேர்மையை சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி தெரியுமா? ஒரு பெருமைக்காக சொல்லல, ஒரு தகவலுக்காக சொல்றேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு இது வரைக்கும் எங்க அப்பா ஓட்டுக்கு பணம் வாங்கினது கிடையாதுங்க. இன்னைக்கு இதே நாமக்கல் மாவட்டத்துல முன்னாள் கலெக்டரா இருந்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துங்கிற வார்த்தையை வாழ்க்கையா வாழ்ந்து காட்டிட்டு போனாரே சகாயம் IAS. அவரை பார்த்தப்பதான் தெரிஞ்சது எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச சகாயம் IAS அவரு, கண்ணுக்கு தெரியாத சகாயம் எங்க அப்பா நினைச்சுக்கிட்டேங்க. ஒரு நேர்மை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு உடல் ஊனமுற்ற பையனை தூக்கிட்டு அவங்க அம்மா வந்து பஸ்ல போறாங்க. ஏமா இந்த பையனை இப்படி தூக்கி சுமக்குறீங்களே, உங்களுக்கு சுமையா தெரியலையான பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்க. எல்லாரும் தன்னுடைய குழந்தைய 10 மாசம் வரைக்கும் வயிற்றுல சுமப்பாங்க, அதுக்கப்புறம் 2-3 வயசு வரைக்கும் இடுப்புல சுமப்பாங்க. ஆனா வாழ்நாள்
வாழ்நாள் முழுக்க என்னுடைய குழந்தைய தூக்கி சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா சுமைய கூட சுகமா கருதிக்கிற ஒரு தன்மை பெற்றோருக்கு மட்டும்தான் இருக்கு. பிள்ளைங்களை நல்ல பொறுப்புல கவனிச்சு ஒரு நல்ல மனிதனா வளர்த்தெடுத்து இந்த சமுதாயத்துல நல்ல நிலைமைக்கு அவனை உயர்த்துறாங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட பெத்தவங்களுக்கு தான் இந்த சமுதாயத்துல பொறுப்பு அதிகம். என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, பிரபாதம். எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு, ஆனா அதிக பொறுப்பு யாருன்னு கேட்டா ஆசிரியருக்கு. ஒரு உதாரணம், தாளவாடி பக்கத்தில் சத்தியமங்கலம் தாளவாடி கடம்பூர் ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தில் 21 கிலோமீட்டரு உள்ளே போகணும் ஸ்கூல் சொல்லி கொடுக்கறதுக்கு. அந்த வாத்தியார் பைக்கை நிறுத்திட்டு அங்கேருந்து சைக்கிளில் தான் போகணும். பைக்கில் போனால் பஞ்சர் ஆயிரும். சைக்கிளை தள்ளிக்கிட்டே போய் அந்த ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு குழந்தைங்களா கொண்டாந்து ஸ்கூலில் உட்கார வச்சு பாடம் சொல்லிட்டு திருப்பியும் சைக்கிளில் வந்து திருப்பி பைக் எடுத்துகிட்டு வரணும். வரும்போது கொஞ்சம் நஞ்சங்க இல்லைங்க, அங்கே யானை இருக்கும், புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி. நீங்கள் பேப்பரில் பார்ப்பீங்க, டிவியில் செய்தியாக பார்ப்பீங்க. அந்த வாத்தியார் எதுக்கு அவர் அக்கறையாக சொல்லணும்? அந்த பையனை நாளைக்கு ஒரு டாக்டர் ஆகணும், அந்த பையன் ஒரு இன்ஜினியர் ஆகணும். அங்க ஒரு பையன் 10வது படிச்ச பையன் 350 ஒரு காட்டுவாசி பையன் எடுத்திருக்காயா மார்க்கு. பேரு கணேசன். சாதாரண விஷயம் ஆசிரியர் பணி. இவங்க நம்ம சாதாரணமா சொல்றாங்க ஆசிரியர் பணி சும்மா. ஐயா அவன் வந்து நாடாரா இருப்பான், முதலியாரா இருப்பான், கிறிஸ்டினியா இருப்பான், என்ன வேணா இருப்பான். ஆனா இப்ப ஸ்கூல்ல எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்குற ஒரே தெய்வம் ஆசிரியர் தெய்வம் தான். ஏன்னா என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே பணி ஆசிரியர் பணி தான். அதனால இந்த சமுதாயத்தில் என்ன தெரிஞ்ச வரைக்கும் பொறுப்பா இருக்கிற ஒரே பணி ஆசிரியர் பணிங்க ஐயா. நன்றி. இந்த 3 தலைப்பை தேர்ந்தெடுத்து பேச்சாளர்கள் பேசிட்டாங்க. இது மக்கள் மன்ற மாதிரி இந்த தீர்ப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. 3ஐயும் உங்ககிட்ட கொடுக்குறோம். யோசிக்கணும். முதல்ல பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன? கல்யாணம் ஆகி பிள்ளை பத்தாச்சு, எங்கள் வேலை முடிஞ்சிச்சு இல்லை, அதுக்கு பிறகு தான் வாழ்க்கை தொடங்குது. ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ, அந்த பெற்றோர்களுடைய நிலை என்ன? அந்த பிள்ளைய அந்த பையனை படிக்க வைக்க வேண்டிய பெருமை. ஒரு அம்மா வந்து கல்லூரியில் இந்த பிள்ளைக்கு பணம் கட்டணும், எனக்கு பணம் இல்லை, ஒன்று செய்யுங்கய்யா, நீங்கள் கட்டுங்க, நான் வந்து ஒரு 2-3 வாரத்தில் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிச்சு. நான் கட்டிடுறேம்மான்னு சொல்லிட்டேன். அப்புறம் கொண்டு வந்து கொடுத்துச்சு. பணம் கிடச்சிருச்சாமான்னு. ஆமாம், என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். ஆஸ்பத்திரியில் குழந்தைகள் இறந்துட்டாயா, அதை என் கையில் கொடுப்பாங்க, நான் இரவு கொண்டு போய் நான் பதிச்சிட்டு வருவேன். ஈமக்காட்டுக்கு கூட போய் அங்கே அந்த வேலையை பார்த்துட்டு தான் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய தாய்மார்கள் நிறைந்த தேசம் இந்த தேசம். நான் ஒரு தடவை என்னுடைய தந்தையை பற்றி எழுதியிருந்தேன். அவர் இறந்தபோது அவருடைய சிதைக்கு தீ வைக்கிறப்ப என்னுடைய கை நடுங்குச்சு. அப்பாங்கிறதுக்காக இல்லைங்க, ஒரு நூலகத்துக்கு தீ வைக்கிறோமோன்னு நான் கொஞ்சம் அசந்துட்டேன். அவ்வளோ படிப்பாளிக்கு தீ வைக்கிறோமோ அப்படின்ட்டு அப்படி கை நடுங்குச்சு. இதை நான் எழுதியிருந்ததை பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தாருங்க. என்ன எழுதுனா, இதை நான் படித்தேன், 15 வருஷமாக எங்கள் அப்பா கூட நான் பேசாமல் இருந்தேன், இன்றைக்கி போய் அப்பான்னு கூப்பிட்டேன், அவர் விட்ட கண்ணீரில் நான் ஆடி போயிட்டேங்கிறாப்புல. உறவுகள் சாதாரணம்னு யார் சொன்னா? அன்பை சொன்னாங்கள்ல, ஒழுக்கத்தை, கடமையை கற்றுத்தருபவர்கள் பெற்றோர்கள். அப்படியே ஆசிரியர் இருக்குவாங்க. வீட்டில் இருக்க நேரத்தை காட்டில் அதிக நேரம் பள்ளிக்கூட்டில் இருக்க பிள்ளை. ஆசிரியரிடம் படிக்காதீர்கள், ஆசிரியரை படியுங்கள். நான் ஒருத்தன் ஞாபகம் வச்சுங்க. லண்டனில் பிரிட்டிஷ் பிரதம மந்திரி ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறாருன்னா அந்த காலத்து தொப்பி வச்சுருப்பாங்களாம். வின்சென்ட் சர்ச்சில் போன்றவர்கள் அந்த தொப்பியை கழட்டி கீழே வச்சுட்டு தான் உள்ளே போவாங்களாம். நான் பிரதம மந்திரியாக இருக்கலாம், ஆனால் என் ஆசிரியன் உள்ளே இருப்பதால் நான் என்ன செய்வேன்? அவருக்கு வணக்கம் செலுத்துவேன். கலாம் சொல்கிறாரு, ராமேஸ்வரத்தில் அவங்க வாத்தியார் கடற்கரை கூட்டு போவாராம், பறவைகளை காட்டுவாராம். இப்போ இவர் கேட்பாராம், பறவை எப்படி பறக்குது அப்படிம்பாராம். அதுக்கான இன்னென்ன மாதிரி உடல் கூறு இருக்குது, அதனால் பறக்குது. எனக்குள் ஏரோநாட்டிக் என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை நான் படிக்க வேண்டும் என்று உருவாக்கி காட்டியவர் என் ஆசிரியர் சிவசுப்ரமணியன் என்கின்ற அந்தனர்னு சொன்னால், அதனால தான் அவர் பதவி ஏற்கிறப்ப அவர்களெல்லாம் அவர்கள் உட்கார வச்சாருங்க. 2வது வரிசையில் இருக்கிற என்னுடைய உறவினர்கள் இல்லை என்றால் நான் இல்லை, கலாம் சொல்கிறாரு. ஆனால் முதல் வரிசையில் இருக்கிற என்னுடைய ஆசிரியர்கள் என்றால் நான் ஜனாதிபதி இல்லைன்னு சொன்னார்னு சொன்னால் அதான பெருமை. ஒரு பெற்றோருக்கு என்ன கடமை? பிள்ளையை பெற்று தருவது, அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது. பிறகு அடுத்தது ஆசிரியருடைய கடமை தான் அங்கே வருது. அவர் தான் அத்தனையும் சொல்லித்தரார். நிறைவாக வந்தாங்க இளைய தலைமுறை. எல்லாம் பேசுகிறாலும் கூட யார் சாதிக்க போகிறார்கள்? கோச்சு 1000 சொல்லுவாருங்க, ஆனால் அவர் விளையாட மாட்டாருங்க. அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னாருங்க கிருஷ்ண பரமாத்மா, ஆனால் ஜெயிச்சவன் யாருன்னு கேட்டால் அர்ஜுனன் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்க்களத்தில் ஜெயிக்க போவது யார் தெரியுமா?
ஜெயிக்க போவது யாரு? இளைஞர்கள். ஏன் தெரியுமா? அவன் சொன்னான், பாஞ்சாலியை அந்த துச்சாதனன் பிடிச்சி இழுத்த உடனே எல்லாருக்கும் கோவம் வருது, எல்லாரும் வீர் கொண்டு எழுகிறான், சத்தம் போடுறான். அர்ஜுன ஒருத்தன் தாங்க சொல்கிறான், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகங்கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான். இன்று கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும், தர்மத்தை மென்மேலும் வெல்ல காண்போம், தனு உண்டு காண்டீபம் அதன் பேர் என்றான். என் கையில் வில்லு இருக்குடா, அவன் ஒருத்தனை விடாமல் அடிப்பேன்னு சொன்னா. பாரத யுத்தம் அர்ஜுனன் நோக்கி திருப்பப்பட்டதாக நாம் பார்க்கிறோம், இளைஞர்களை நோக்கி திருப்பப்பட்டதாக பார்க்கிறோம். இந்த இந்தியா எப்படிப்பட்டது சொன்னாங்க இல்லையா? பாரதிக்கு யார் மேல் நம்பிக்கை இருந்தது? இளைய பாரதத்தினாய் வா வா வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களை விட்டுருங்க, நீ தான் உன் கையில் தான் இருக்கு மகனே, உன் சமத்துங்கிறோம். முன்ன இளைஞர்களை சொல்லுவோம், இன்றைக்கு இளைய சமுதாயம்னா பெண்களையும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா பெண்கள் அத்தனை சாதனை பண்ணுறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதவியிலையும் அவங்க இருக்காங்க. இந்திராணியினுடைய சம்பளத்தை நினச்சி பார்த்தா, அந்த அம்மாவுடைய பொறுப்புகள் நினைத்து பார்த்தா, ஏன் இந்திய வங்கிகளில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் நினச்சி பார்த்தா பெண்களுடைய கடமையை யோசிச்சு பார்க்குறோம். அப்போ இளைய சமுதாயம் என்பது ஆற்றல் மிகுந்தது. சொன்னாங்கல்ல, போர்க்களத்துக்கு ஆள் எடுத்தா, பட்டாளத்துக்கு ஆள் எடுத்தா 100 பேர் வேலைக்கு 10,000 பேர் வர்றான். சாக போகிறோம்னு தெரியுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எந்த வேலையிலும் தெரியாது, இந்த ஒரு வேலையில் திரும்பி வர மாட்டோம்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால், இந்த ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்களே, அது ஒரு வேளை திருப்பி அனுப்பப்பட்டால், ஒரு வேளை அவர் கிடைக்கல அல்லது அவர் இறந்துட்டாருங்கிற மாதிரி என்ன வரும்? அப்படி இருந்தாலும் கூட, நான் இறந்தாலும் என் நாட்டுக்காக, என் வீட்டுக்காக இத்தனை நாள் இருந்தேன், இனிமேல் என் நாட்டுக்காக இருப்பேன் என்று சொல்லி இந்த இளைய சமுதாயம் இருக்குது என்று சொன்னால், பொறுப்பு அவர்கள் கையில் இருக்கிறது. இந்த 3 பேரை பற்றி பார்த்துருக்குறோம். இவர்களை பற்றிய சிந்தனைகள் இருந்தால் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், பதிவு செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் புதியுகத்தினுடைய நோக்கமே இளைஞர்களை, புதியவர்களை, கற்றவர்களை, மற்றவர்களை மேடையேற்றி பார்க்க வேண்டும் என்கின்ற அன்புதான். அதனால் இந்த யாவரும் கேளு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது, வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். யாவரும் கேளீர் நல்ல சொல்லரங்க நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.